தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தெய்வ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, ஆண்டவராயிரம் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆத்ம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த பூமிக்குரிய கவலைகளினால் நம்மை அமிழ்த்தி ஆழ்ந்து விடாதபடிக்கு நாம் வான மன்னாவாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலக கவலைகள் அத்தனையையும் அவர் பாதத்தில் நாம் வைத்து விடுவோமா? அந்நாளைப் போல மனங்கசந்து அழுது, என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே, என் குடும்ப சூழ்நிலையை மாற்றும் கர்த்தாவே, எனக்காக இரங்கும், என் பிள்ளைக்காக இரங்கும் என்று நாம் கேட்போமா? நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவாடி மகிழும் பொழுது இந்த உலகத்தினுடைய பாடுகள் அத்தனையும் நம்மை விட்டு அகன்று போகும். அது எப்படி நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். சந்தேகப்பட்டு தேவனோடு நாம் ஐக்கியமாக இருப்போமானால் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்டீர்களோ அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம்தான் நம்மை ரட்சிக்கும். நிச்சயமாக உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், கடன் பிரச்சனைகள் மாறும். நிச்சயமாக எப்பொழுது என்று நீங்கள் கேட்கலாம். அது கர்த்தரின் பாதத்தில் மனம் கசந்து அழும் பொழுது, நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் அல்ல என்னில் நீர் வாழ்கிறீர் என்று முடிவுக்கு வரும் பொழுது தேவன் நம்மில் செயலாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தப் போகிறார். இன்று முதல் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.